Hello students, 12th Math Chapter 2 Exercise 2.5 la exam பார்க்க போறோம். If the area of the triangle formed by the vertices வந்து z, iz and z plus iz ன்னு சொல்லிருக்காங்க. அதோட values வந்து 50 square units ன்னு கொடுத்துட்டு find the value of modulus z ன்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ ஒரு triangle எடுத்துட்டோம்னா இதோட ஏரியாவோட வேல்யூ என்ன 1/2 of breadth height ன்னு சொல்லுவோமா. ஸோ கீழே உள்ளது breadth மேலே உள்ளது height. ஸோ b into h ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்மேட்டை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கணும். பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 1/2 b into hங்கிறது நமக்கு z வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே z, மாடுலஸ் ஆஃப் z into z. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 50ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது z 2 times இருக்கனால z the whole square equal to 50 into multiplied 2 வந்துடும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 100ன்னு ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஸ்கொயரை வந்து இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா ரூட்டில் வந்துடுமா. ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100. ஸோ 100லேருந்து வெளியில் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ வந்து 10. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது இதுதான் கேட்டிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z. அவ்வளோதான் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பார்க்கலாம். ஷோ தட் த ஈக்குவேஷன் z³ + 2z bar equal to 0 has 5 சொல்யூஷன்ஸ். இதுக்கு 5 சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் எழுதிப்போம். z³ + 2z bar equal to 0. ஸோ இதை அந்த சைடு கொண்டு போயிடலாம். z³ ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூ அங்கே வரப்போ மைனஸ் வேல்யூவாக போயிடுது. ஸோ -2z bar ரெண்டுத்துக்குமே மாடுலஸ் போட்டுக்கலாம். ஸோ மாடுலஸ் z the whole cube ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2z bar. இப்போ வந்து z bar வந்து இல்லாமல் நமக்கு வந்து z வேல்யூவாக வேணும். ஏன்னா நமக்கு z தான் வேல்யூ வருங்கிறதுனால z பாரும் z ஈக்குவலாக இருக்குமா. ஸோ வந்து z bar பதிலாக இங்கே zன்னு சேர்த்து எழுதிக்கலாம். அது அப்படியே தனித்தனி மாடுலஸில் எழுதிக்கலாம். ஸோ மாடுலஸில் -2 அதே மாதிரி இங்கே இசட்னு வந்துடும். ஸோ இதை ரெண்டுத்தையும் இப்போ சேர்த்து எழுதிக்கலாம். மாடுலஸ் z the whole cube ஈக்குவல் டு மாடுலஸில் -2z. ஸோ இந்த வேல்யூ அப்படி இங்கே கொண்டு வந்துடலாம். மாடுலஸ் z the whole cube இப்போ வந்து உள்ளார கொண்டு வரப்போ மைனஸ் வேல்யூ வரும். இங்கே வந்து 2 வந்து மைனஸுங்கிற வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா மாடுலஸில் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் வேல்யூங்கிறதுனால வெறும் 2zன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து மாடுலஸ் வேல்யூ இருக்குது, z வேல்யூ இருக்குது. ஸோ வந்து ரெண்டுத்துலேருந்து ஒரு z எடுத்துட்டோம்னா மாடுலஸ் z அப்படியே எடுத்துட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் z எடுத்துட்டோம்னா இதில் க்யூப்லேருந்து 1 குறைஞ்சிடுச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் z the whole square -2. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்தையுமே தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அண்ட் மாடுலஸ் ஆஃப் z the whole square -2 ஈக்குவல் டு 0. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. மாடுலஸ் ஆஃப் z 0ங்கிறது ஒரு சொல்யூஷன். இப்போ இதுலேருந்து நமக்கு இன்னும் 2 சொல்யூஷன் வேணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z வந்து எப்படி எழுதலாம், z into z bar எழுதலாமா. -2 ஈக்குவல் டு 0. இப்போது இதுலேருந்து நமக்கு வந்து z பாரோட வேல்யூ வேணும். ஸோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று அங்கே கொண்டு போகலாம். இதில் வந்து z into z bar ஈக்குவல் டு மைனஸ் இங்கே வந்தால் +2 ஆகிடும். ஸோ z bar ஈக்குவல் டு 2 டிவைடடில் z. ஸோ இந்த z பாரோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கொஷினில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கொஷின் எழுதினோம்னா z³ +2z bar, z பாருக்கு பதிலாக 2 divided by z ஈக்குவல் டு 0. இப்போ இந்த z இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா z பவர் 4 ப்ளஸ் 2 2s are 4 ஈக்குவல் டு டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0. ஸோ z பவர் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டிவைடட் உள்ள 4 அங்கே போகிறப்ப 0 ஆகிடும். ஸோ z ஈக்குவல் டு 0. இப்போ z பவர் 4 வந்து இருக்குன்னா அதுக்கு வந்து 4 வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். z-க்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ 5 சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இட் ஹேஸ் 5 சொல்யூஷன்ஸ். அவ்வளோதான் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.